நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னங்க தண்ணி? இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுமா. டெய்லி 1/2 கிளாஸ் தண்ணி தான் குடிக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாலா. பிரச்சனை வருங்க, டாக்டர் சொன்னபடி கேட்கணும், இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் பண்ண போக கூடாது. நீங்க பார்க்க போன டாக்டர் என்னமா சொன்னாரு? சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பிரதாபன் டாக்டர் சொன்னதான் அவரும் சொன்னாரு. கிட்னி சேஞ்ச் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ண சொன்னாரு. கிட்னி ஃபெடரேஷன் ஆளுங்க கூட அவரை லிங்க் வச்சிருக்காரு. ஒரு ஃபாதர் தான் அங்க எல்லா வேலையும் பாக்குறாராமா. நாம திருச்சி வரைக்கும் போய் அந்த ஃபாதரை பார்க்கணும். எங்க வேணாலும் போலாம். அதுக்கு முன்னாடி கிட்னி டோனருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாம ரெடி பண்ணணும் இல்லையா? கிட்னி ஃபெடரேஷன் மூலமா நம்ம போனா பணம் கொடுக்க தேவையில்லை. ஏ பாசிட்டிவ் கிட்னியை சேஞ்ச் பண்ணும்போது இதே நிலைமையில இருக்கிற இன்னொரு நோயாளிக்கு அந்த பிளட் குரூப் சம்பந்தப்பட்ட ஒரு கிட்னியை நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்கணும். பொதுவா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கிட்னியை டொனேட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்படின்னா இப்போ ஒருத்தர் உடம்புல இருந்து கிட்னியை எடுத்து கொடுக்க நாம யாருக்கு உதவி பண்ணணும்? உங்களுக்கு தேவையான ஏ பாசிட்டிவ் கிட்னி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தயாரா வரும்போது பி பாசிட்டிவ் கிட்னி தேவைப்படுற ஒரு நோயாளிக்கு உங்களுடைய பொண்டாட்டி அதை டொனேட் பண்ணுவா. பாலா, நீ என்னமா சொல்ற? நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு நான் என்னை இழக்க தயாரா இருக்கேன். நான் ஏற்கனவே அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டேங்க. இதுக்கப்புறம் ஏ பாசிட்டிவ் கிட்னி தேவைப்படுது அப்படின்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பாங்க. பாலா, நீ எனக்காக நம்ம பசங்களை ஆசை தீர பார்த்துக்கிட்டு நாம 2 பேரும் ஆரோக்கியமா இருக்க போறோம். இது என்னுடைய முடிவுங்க. இதுக்கப்புறம் எந்த மாற்றமும் இல்லை. பாலா, மனோஜ் அண்ணாவும் பாலாவும் போய் பார்த்தா அந்த டாக்டர் கிட்னி சேஞ்ச் பண்றத பத்தி சொல்லிருக்காரு. அதுக்கேத்த ஒரு ஆள் தேவையில்ல. இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுட்டு சில முடிவை இவங்க எடுத்திருக்காங்க. பாலாவோட கிட்னியை மேட்ச் ஆகிற ஒருத்தருக்கு கொடுக்க போறாங்களாம். அதுக்கு பதிலா அதே மாதிரி வேணுவோட பிளட் குரூப் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளு கிட்னி தருவாராம். அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்காக பாலாவும் மனோ அண்ணனும் நாளைக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டு வராங்களாம். பணம் கொடுத்தா வேணுகோபாலுக்கு செட் ஆகுற ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப் கிட்னி கொடுக்க யாரும் கிடைக்க மாட்டாங்களா என்ன? ஆனா அதுக்கு லட்சக்கணக்கில் செலவாகும். கிட்னி கொடுக்குற ஆளும் கிடைக்கிற ஆளும் ஆபரேஷனுக்கு முன்னாடி ஒரே மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி இருக்கும்போது குழந்தைங்களை யார் பாத்துக்கிறது? நீ பாலா கிட்ட சொல்லி புரியவை. ஒரு குடும்பத்தை சேர்ந்த 2 பேருமே படுத்த படுக்கை ஆயிட்டா பிரச்சனை ஆயிடுமா? நாளைக்கு அவளை பார்க்க தான் போறேன். நான் அவகிட்ட இதை பத்தி சொல்லி புரிய வைக்கிறேன். இப்ப அவசரத்துல முடிவெடுத்திருப்பா. ஆபரேஷன்ல ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் நாம பண்ணது தப்புன்னு அவளுக்கு தோணும். பணத்தை நம்ம ரெடி பண்ணிடலாம். பாலா கிட்ட பொறுமையா இருக்க சொல்லி புரிய வைமா. ஏதாவது பண்ண முடியுதான்னு நானும் பாக்குறேன். அப்பா எதுக்காகப்பா கிட்னி கொடுக்கறாங்க? ஒருத்தர் உயிரை காப்பாத்த. அப்படின்னா நீங்க கொடுத்தா என்ன? அப்பாவோடது ஓ பாசிட்டிவ்மா. டீச்சரோட ஹஸ்பண்டுக்கு அது செட் ஆகாது. அந்த ஆளுக்கா? நான் என்ன நினைச்சேன்னா டீச்சர் அம்மாக்கு நினைச்சேன். அந்த குடிக்காரனுக்கு கொடுக்க வேணாம்.
அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் நீ பாலா கிட்ட சொல்ல. ஏ பாசிட்டிவ் சம்பந்தப்பட்ட ஒரு டோனர் கிடைக்கிறாரான்னு நானும் தேடி பார்க்கறேன். ம். என்னப்பா உடம்பு சௌரியமாயி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க போல. இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. பார்த்துங்க வரேன். ஆ இங்க நின்னா பஸ் கிடைக்கும்லப்பா? கிடைக்கும் ஐயா. சரி. உனக்கு அவளுக்கு என்னையா சம்பந்தம்? சொல்லியா? அவளை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? உங்க 2 பேருக்குள்ள என்னையா வரவு இருக்கு? சொல்லியா கிழவா, சொல்லு. கையேடுறா. உனக்கு எல்லாமே ஒண்ணுதான். அது மட்டும் இல்லாம நட்பு உறவு இத பத்தி எல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. நீங்க யாரு? என்ன பிரச்சனை? பாலா ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்த வீட்டோட சொந்தக்காரன். ஓ அது சரி, சொந்தத்தை புதுப்பிக்க வந்திருக்கீங்களோ? சொந்தத்தை புதுப்பிக்கல நான் வரல. என் பாலா இங்க உயிரோட இருக்காளான்னு பார்க்க வந்திருக்கேன். உனக்கு என்னையா வந்துச்சு? அவளோட விஷயத்துல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்க? சார், நான் வேணு, பாலாவோட புருஷன் வேணுகோபால். இதுக்கப்புறம் நான் உங்க கூட தான் வாழ்வேன்னு இவன் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணாலா என்ன? அடைச்சி அயோக்கிய பயல, நீ என்ன பத்தி என்னடா நினைச்ச? ஓஹோ, எம்எல்ஏ கை வைக்கிறியா? விடுடா. போயிடா, போடா. உனக்கு 2ல 1 பாத்துறேன். விடு என்ன? விடு. அடியே உள்ள போடு. சொன்னா கேளு. நான் விட மாட்டேடா. யாரும் என்ன தடுக்க வரக்கூடாது. பயப்பட வேண்டாம். நான் உங்களை தொந்தரவு பண்றதுக்கு வரல. அன்னைக்கு இருந்த அந்த வேணுகோபால் செத்து போயிட்டான். உனக்கு என்னப்பா ஆச்சு? பல்லு நகமும் இல்லாத ஒரு சிங்கத்தை ஒரு நரி கூட கடிச்சு சாப்பிட்றோம். வியாதி வந்து முடியாம கிடக்குறேன். பாலா? நாங்க ஒன்னாதான் இருக்கோம். எங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற என் ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணத்துக்கு நான் இங்க வந்திருக்கிறேன். அங்க இருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி இங்க வந்து இறங்கினேன்ப்பா. அதனால தானே உன்னை இங்க பார்க்க முடிஞ்சிருக்கு. சார், நீங்க பாலா வந்து பாக்குறீங்களா? எங்க பசங்களையும் பார்க்கணும்ல. சார், நீங்க என் கூட வரணும். டேய் வினு, டைம் ஆச்சுடா, கொஞ்சம் சீக்கிரம் வா. வினு, இது எடுக்காம போயிட்டு இருக்க நீ? ஸ்கூல்ல தண்ணி இருக்குமா? பைப்ல வர தண்ணியெல்லாம் குடிக்க வேண்டாம். இதை நான் உனக்காக சூடு பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே நீ குடிச்சிடணும், சரியா? இத போற வழியிலே ஊத்திடுவாமா? ஊத்துனா என்கிட்ட கண்டிப்பா அடி வாங்குமா. இந்த வீடுதான். வாங்க வாங்க. ராமப்பா. அம்மா.
ஆமாப்பா. கொஞ்ச நாளைக்கு முன்ன உன்னை பத்தி நான் விசாரிச்சேன். வேணுகோபால் ஒரு கொலைகேஸ் விஷயமா ஜெயிலுக்குள்ள இருக்காருன்னோ, அப்புறம் உன்னை பத்தி எந்த தகவலும் இல்லைன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். இதான் உன்னோட பிள்ளைங்களாம்மா? இப்படி உங்க எல்லாரையும் ஒன்னா பாப்பேன்னு நான் நிச்சயமா நினைச்சே பார்க்கலம்மா. ராமப்பாவை எங்க வச்சு பாத்தீங்க? இங்க பக்கத்துல எங்கேயோ சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து திரும்பி வந்துட்டு இருந்தாரு. எதிர்பாராத விதமா நடந்தாலும் இப்பவாவது என்னால ஒண்ணு பார்க்க முடிஞ்சதில்ல. இவர் யாருமா? இவரை நீங்க 2 பேரும் தாத்தாவோட இடத்துல வச்சுதான் பார்க்கணும். ஒரு காலத்துல உங்க அம்மாவுடைய உயிரையும் அப்புறம் வாழ்க்கையை காப்பாத்தினவர் தான் இந்த ராமப்பா. உங்களை பத்தி அம்மா சொல்லிருக்காங்க. ஓ, அம்மா சும்மா இருக்கும்போதெல்லாம் நடந்த பழைய விஷயங்களை பத்தி என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிதான் உங்களை பத்தி தெரியும் தாத்தா. புத்திசாலி பொண்ணுமா. அக்கா நீங்க வாங்கக்கா போலாம், டைம் ஆகுது. தாத்தா நாங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க போனா போதும். இங்க தங்கறதுக்காக நான் கண்டிப்பா இன்னொரு நாள் வரேன். சரி தாத்தா. ராமப்பா உள்ள வாங்க. சார் உள்ள வாங்க. அப்பா உட்காருங்க. நீங்க எங்க போனாலும் பொண்ணுமாமா கூடவே வருவாங்களே, இப்ப ஏன் நீங்க உங்களை கூட்டிட்டு வரலையா என்ன? பொன்னூசு இப்பவும் கூட தான் இருக்காமா. அவ செத்து தீக்கீரையாகி போய் 2 வருஷம் ஆச்சுமா. இப்பெல்லாம் நான் வீட்டில் இருந்து அதிகமாக வெளியே போகிறதே இல்லைம்மா. என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனால வீடு இருக்கிற இடத்த தவிர மிச்சம் இருக்கிற எல்லா இடத்தையும் வித்துட்டேன். அப்படின்னா மணிக்குட்டியும் கோபி அண்ணனும்? மணிக்குட்டியோட கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அவளுக்கு 3 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. கோபி இப்ப மணிக்குட்டி கூட இருக்கான். எப்பவாவது வருவான். நான் இவரோட மாற்றத்தை நினைச்சுதான் ஆச்சரியப்படுறேன். இதுல அதிசயப்பட ஒண்ணும் இல்லை சார். தயவு செஞ்சு நீ இனிமே என்ன சாருன்னு கூப்பிடாதப்பா. என் பொண்ணு கூப்பிடுற மாதிரி ராமு அப்பா அப்படியே கூப்பிடு போதும். உங்க எல்லாரோட பாசத்தையும் நான் அன்னைக்கு தெரிஞ்சுக்காம இருந்துட்டேங்க. நான் செஞ்ச பாவத்துக்கான பலனத்தான் நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேங்கிறத உண்மை. நோயின்னு ஒண்ணு வந்தா அது அவன் பண்ண பாவத்தோட பலன் கிடையாதப்பா. அப்படி பார்த்தா 2-3 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு கேன்சர் எல்லாம் வருது. அப்புறம் ஹார்ட்டுக்கும் லிவருக்கெல்லாம் கூட பிரச்சனை வருது. எந்த பாவத்தோட பலனா இருக்கணும் நீ அதை சொல்ற? இதை இப்ப ட்ரீட்மெண்டாலேயோ இல்ல ஆபரேஷனாலேயோ அந்த வியாதியை குணப்படுத்திடலாம் இல்லையா? இதுல வருத்தப்படுறதுக்கு எந்த விஷயமும் இல்லப்பா. வருத்தத்தெல்லாம் நாங்க என்னைக்கு தூக்கி போட்டுட்டோம்ப்பா. இப்ப சந்தோஷமா வாழணும்னு தான் ஆசைப்படுறோம். எனக்கு மேட்ச் ஆகிற கிட்னி கொடுக்க தயாரா இருக்கிற ஒரு ஆள் தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அது கிடைச்சதுன்னா ஆபரேஷன் பண்ணிடலாம். இவங்கிட்ட தெரியுற இந்த மாற்றம் இருக்க அதுக்கு உன்னோட தியாகம் தாமா காரணம். ஈஸ்வரன் இனி உங்களை கைவிட மாட்டாரு. அப்பா நான் உங்களை பார்த்ததும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க மத்தியானம் இங்க இருந்து சாப்பிட்டு பொறுமையா போனாலே போதும். நான் சாப்பிட்டுட்டு தாமா அங்க இருந்தே வந்தேன். இங்க வரைக்கும் வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போனா என்ன அர்த்தம்? நான் 2 மணிக்குள்ள ஊருக்கு போயாகணும்பா. சரி நான் சாப்பிடலங்கிற குற்றம்லாம் வேண்டாம். எனக்கு ஒரு டீ மட்டும் கொடு. உன்னோட உயிருக்கு காவலாளியா பாலா இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்படாத.
ஹலோ. ஹலோ பாலா, நான் மனோஜ்மா. சொல்லுங்க மனோஜ் மாமா. கிட்னி ஃபெடரேஷன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துச்சு. ஃபாதர் டேவிட் 3 நாள் அங்கதான் இருக்க போறாராம். நம்ம நாளைக்கோ இல்ல நாளானைக்கோ அங்க போனா என்ன? போலாம். நாம எப்போ போகணும் நீங்க முன்னாடியே சொன்னா போதும். நான் ஃபாதர் கிட்டே டைரக்டா பேசுறேன். அதுக்கப்புறம் இருக்கிற 3 நாள்ல எந்த டேட்னு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வேணுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கணும்ல, அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடு. எங்க வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரர் வந்திருக்காரு, நம்ம ராமப்பா. ராமப்பாவா? ஆமா, என் வீட்டுக்காரர் அவர் வழியில பார்த்து அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்போ உங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க மாமா. சந்தோஷமா? வேணுகோபால் பண்ண தப்புக்கு இப்ப அவரே பிராய்ச்சித்தம் தேடிட்டு இருக்காரு. அதனால ஒரு மனசு சாந்தமா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் நான் ஊருக்கு போவேன். அப்போ ராமாப்பாவை நேர்லயே பாத்துக்கிறேன். அப்ப சரி பாலா, ஃபாதரோட அப்பாயின்மெண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் உனக்கு கால் பண்றேன். சரிங்க மனோஜ் மாமா. யார்கிட்ட பேசுனீங்க? யார்கிட்ட இவ்ளோ ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? நீ சிபிஐ அனுப்பி தேட சொல்லு. அம்மா, டிஃபன் எங்கம்மா? உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புறதை விட உங்க அம்மாக்கு என்ன சந்தேகப்படுறதா வேலை. நீ தான் பெரிய பொண்ணு ஆயிட்டல, நீயே உன்னோட லஞ்ச் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு. அப்பாவுக்கு பொண்ணுக்கும் நான் கஷ்டப்படுறது எல்லாமே சும்மாதான்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா நீ சேர்ல போய் உட்காந்துக்கோ. இதுக்கப்புறம் நாங்களே கஷ்டப்பட்டுக்கிறோம். பெரிய கஷ்டமாமா. செல்லம், நான் உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஏம்மா அப்படி பண்றீங்க? நீயும் உன்னோட அப்பாவும் ஒண்ணு, நான் தனி. எனக்கு இதெல்லாம் தேவைதான். அம்மா, எங்க ஊர்ல ஒரு பெரிய ரவுடி இருந்தான், வடக்கன் பாபுன்னு. சொல்ல போனா அவன் ஒரு மிருகமா இருந்தான். அவனை பார்த்து அவனோட பொண்டாட்டியும் பசங்களும் பயந்து போய் பல தடவை என் வீட்டுக்கு தான் வந்து படுத்து தூங்கியிருக்காங்க. கடைசியில சுகர் அதிகமா போய் அந்த ஆளோட 2 கால்களையும் எடுக்க வேண்டியதாகி போச்சு. அதுக்கப்புறம் பொண்டாட்டி, குழந்தைங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. யாரும் அவனை பார்க்கவோ பேசவோ வராததுனால அந்த ஆளு கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிட்டான். எந்த ஒரு மனுஷனுக்கும் ஒரு பிரச்சனை கண்டிப்பா வரும். அப்ப அவன் கூட இருக்கிறதுக்கு ஒரு குடும்பம் கண்டிப்பா இருக்கணும். அது இல்லாம போறதுதான் நம்மளோட மிகப்பெரிய சோகம். நாம ஆரோக்கியமா இருக்கும்போது நம்மளை பார்க்கறதுக்கோ நம்ம கூட ஊர் சுத்துறதுக்கோ, அப்புறம் நம்மளோட ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுக்காகவும் பலவிதமான ஆட்கள் வருவாங்க. அவங்களோட வேலை முடிஞ்சதுன்னா அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆனா குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு குடும்ப தலைவனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அவன் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் அவன் கீழே விழாம இருக்க தாங்கி பிடிப்பாங்க. என்னோட தப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்பவே லேட் பண்ணிட்டேன். நீ லேட் பண்ணலப்பா. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ உன்னோட பழைய நிலைமைக்கு வந்து உன்னோட புது வாழ்க்கைய சிறப்பா வாழ போற. பாலாவுக்கும் அவளோட குழந்தைகளுக்கும் நீ இதுவரைக்கும் காட்டாத பாசத்தையும் அன்பையும் நீ கண்டிப்பா அவங்களுக்கு திரும்ப கொடுக்கணும். சரியா? டீ இந்தங்க. பிஸ்கெட். பிஸ்கெட் எல்லாம் எனக்கு வேண்டாம்மா. உன்னோட வளையல் அன்னைக்கு நீங்களும் பொன்னம்மாவும் கொடுத்த நகை எல்லாமே அடகுல இருக்கு. சொல்லப்போனா அது எழுத்துக்கு கூட போயிருக்கும். இது கூட தங்கம் கிடையாது. அதெல்லாம் வெறும் நகை தானே, போனா போகட்டும். ஆனா உன் வாழ்க்கை ஏலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீ அதை திரும்பி பிடிச்சிட்டல, அதுதாம்மா இருக்கிறதுலயே பெரிய விஷயம். எங்க ஃபேமிலியும் எங்க சொந்தக்காரங்களும் கைவிட்டுட்டு போன எங்க வாழ்க்கைய தனியா போராடி கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தது இவதான். நான் இப்ப இவளுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேங்க ஐயா.
ராமப்பா நீங்க வீட்ல தனியா எப்படி? எல்லா சொத்தையும் வித்ததுனால இடத்துல இருந்து வர்ற வருமானம் இப்பெல்லாம் கிடையாது. சவுதிக்கு வர சொல்லி என் பையன் என்ன கட்டாயப்படுத்துறான். அங்க போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால அவன் என் மேல கோபத்துல இருக்கிறான். ஆனாலும் என் செலவுக்கான பணத்தை அவன் அனுப்பிடுவான். என்னோட தேவைக்கு நான் எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுப்பான். ஆனா நான் கேட்க மாட்டேன். அம்மா, ஆப்ரேஷனுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் உனக்கு பணம் தேவைப்பட்டதுன்னா நீ கண்டிப்பா என்கிட்ட கேட்கணும். என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா செய்யறேன். நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை கண்டிப்பா அமையும். அதை கடவுள் நிறைவேற்றுவாரு. நான் பிரார்த்தனை பண்றேன். சரிம்மா, நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன். ராமப்பா நீங்க போறதுக்கு நான் ஆட்டோ வர சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைம்மா. பஸ் ஸ்டாப் வரைக்கும் நான் நடந்து போய்க்கிறேன். நாங்க சொன்னா ஆட்டோ உடனே வந்துடும். ராமப்பா, நான் ஒரு மிருகம் மாதிரி வாழ்ந்த காலத்துல ஸ்தானத்தையும் வயசையும் பார்க்காம நான் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன். பித்து பிடிச்சு சுத்திக்கிட்டு இருந்த ஒருத்தனோட பைத்தியக்காரத்தனம் தான் அது. இப்ப யோசிச்சு பார்த்தாலும் நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. உங்க நல்ல மனசால அன்னைக்கு நான் பண்ண எல்லா தப்பையும் மன்னிக்கணும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க? எழுந்திருப்பா. சரி சரி சரி. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அப்பா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. அது எல்லாத்தையும் நான் அன்னைக்கே மறந்துட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் நீ ஏதாவது தெரியாம தப்பு பண்ணியிருந்தா கூட அதுவும் எல்லாமே இப்பவே முடிஞ்சு போச்சு. வழி தப்பி போன ஒரு மனுஷன் நல்ல வழிக்கு திரும்பி வரும்போது 2 மடங்கு பாசம் அதிகரிக்கும். அந்த பாசம் தான்ப்பா எனக்கு இப்போ உன் மேல இருக்கு. இவனை நீ நல்லவனா திருத்தினதுக்கு ஒன்ன பாராட்டணும். இதே மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ நான் கஷ்டப்படுத்தின நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டையும் நான் போய் மன்னிப்பு கேட்கணும். அதுதான் என்னோட இந்த நோய்க்கான உண்மையான மருந்து. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.